டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நாளுக்கு நாள் ஓவியாவுக்கான ரசிகர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல யாராச்சும் ஓவியாவை பகைச்சிக்கிட்டாங்கன்னா அடுத்த நாள் பகைச்சிக்கிட்டவங்களோட நேமு கண்டிப்பா நாறிடும். அந்த அளவுக்கு நெட்சன்களும் சரி, சமூக வலைதளங்கள்ல இருக்கிற நம்ம ஓவியாவோட ஃபேன்ஸும் சரி கிளின்னு கிழிச்சு எடுத்துடுறாங்க. போன வாரம் அப்படிதான் ஜூலியும் காயத்ரியும் ஓவியாவை அழ வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே காயத்ரியையும் ஜூலியையும் வச்சு செஞ்சாங்க நம்ம ஆளுங்க. இந்த நிலையில பிரபல பாடகி சின்மை அவங்களோட ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப கடுப்பில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஓவியாவை நாங்கள் தத்தெடுக்க போகிறோம், அதற்கான வழிமுறையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவியாவோட அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஓவியாவோட தாய் போன வருஷம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்ததும் ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் தான். ஆனால் ஓவியாவோட ரசிகர்கள் ஓவியா மேலே உண்மையான பாசத்தை வச்சுருக்காங்க. இதனால் உண்மையை சொல்ல போனால் பிக் பாஸில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸை இவங்க அடைவாங்க. அதற்கு ஒரு முன் உதாரணமாக யாவரும் நலம் அப்படின்ற 2வது பாட்டில் மாதவனுக்கு ஜோடியாக ஓவியா நடிக்க போகிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓவியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பட வாய்ப்பு வந்திருக்கு. அதை அவங்க சூப்பராக காப்பாற்றிக்குவாங்க அப்படின்றதுலையும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓவியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.